இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஜாதக கட்டம் அப்படிங்கிறது 12 கட்டங்கள் இருந்துட்டு இருக்குது. இந்த 12 கட்டங்களும் எந்தெந்த விஷயத்தை ஒரு மனுஷாளுக்கு உணர்த்துது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஜாதக கட்டம் அப்படிங்கிற 12 கட்டங்கள் இருந்தால் கூட அந்த கட்டத்துக்குள்ள 9 கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த 9 கிரகங்களுக்கு அடிப்படையாக 27 நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள் 12 கட்டம் இது மட்டும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடியான மனிதர்களுக்கு அவங்களுடைய வாழ்வியல் தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய வாழ்வியலில் வரும் அங்கங்களை சொல்லக்கூடிய அவங்க வாழ்வியலில் வரக்கூடிய யோகங்களை எடுத்து சொல்லக்கூடிய அவங்க வாழ்வியலில் வரக்கூடிய யோக பங்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அவங்க வாழ்வியலில் வரக்கூடிய வளர்ச்சி என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனசில் நினைக்கக்கூடிய மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரி மகிழ்ச்சியோ வளர்ச்சியோ அதிர்ஷ்டமோ எந்த ஒரு விஷயம் கிடைக்காத மனிதர்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு என்ற விஷயங்களை துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய சுப செய்தியாக இருந்தாலும் அப செய்தியாக இருந்தாலும் மங்கள செய்தியாக இருந்தாலும் வேறு வகையான செய்திகளாக இருந்தாலும் பொதுவாகவே எந்த வயசில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் மிகப்பெரிய யதார்த்தமாக கணிக்கக்கூடிய அமைப்பு இந்த 12 கட்டங்களுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அந்த பிறந்த நேரத்தை சரியான வகையில் கணக்கெடுத்து சூரிய உதயாதி நாளிகை மூலமாக அவங்க லக்கணம் எடுத்து அந்த லக்கணத்திலிருந்து இருக்கக்கூடிய கட்டங்களை எண்ணி பார்க்கும் பொழுது எண்ணி பார்க்கக்கூடிய அந்த கட்டங்களில் நாம் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஏற்றங்களை தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொருளாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து கல்வியாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து திருமணமாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து புத்திர பேராக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து வாழ்க்கையில் கௌரவம் என்ற அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க ரீதியான வகையில் கிடைக்க வேண்டிய அனுகூலமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த ஜாதகர் ஜாதகைக்கு வரக்கூடிய ஆயுள் சம்பந்தப்பட்ட தீர்க்கமாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களையும் மார்க்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் இந்த 12 கட்டங்களில் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது அபூர்வமான சாஸ்திரமாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் அப்படிங்கிற ஆன்மீகத்தை நிரூபிக்க முடியாமல் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சாஸ்திர சம்பந்தப்பட்ட ஜாதகம் என்ற அமைப்பில் நீங்கள் நிரூபிக்க முடியாத நிரூபிக்க துடிக்கிற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும் பொழுது உங்களுக்கு நிரூபணம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஆதாய கட்டங்களாக இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் சம்பந்தப்பட்ட கட்டங்களை தாண்டி ஆதாயமான கட்டங்களை நீங்கள் சந்திக்கணும், அதற்குண்டான சம்பாதனைகள் லாபமாக கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வயசில் யோகம் வருது, எந்த வயசில் அதிர்ஷ்டம் வருது, எந்த வயசில் கவனமாக இருக்கணும், எந்த வயசில் திருமணம் நடக்குது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த 12 கட்டங்களும் உணர்த்தது. ஆக இந்த 12 கட்டங்களில் எந்த கட்டம் ஒரே ஒரு கட்டம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆயுள் முழுவதும் இருக்கக்கூடிய பலாபலன்களை உணர்த்த முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் இந்த 12 கட்டங்களில் எந்தெந்த கட்டம் என்னென்ன விஷயத்தை உணர்த்துது அப்படிங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் விரிவாக விளக்கமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.